back to episode 11 in Java series. போன எபிசோடில் ஆர்டர் ஈவன் ப்ராப்ளம் பார்த்தோம் அண்ட் அதை எப்படி கிக்ஸ் ஃபார் கிக்ஸில் சால்வ் பண்ணுறதுன்னு வித் எக்ஸாம்பிளோட லைக் மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் பார்த்துட்டு அதை ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்னென்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், மேலே இருக்க கார்டில் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா இன்புட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் இன்புட்? நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ்னு. ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டை ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அண்ட் இன்புட்டை கீபோர்டு வழியாக நம்ம கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராமுக்கு ஃபீட் பண்ணுவோம். ஸோ இன்புட்ஸுங்கிறது யூசர் யார் அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து வர்ற இன்புட் தான் இன்புட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ ஜாவா இன்புட்ஸ். ஜாவாவில் இன்புட் வாங்குறதுக்காண்டியே சில ஃபங்க்ஷன்ஸ், ஓகே நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கல, பட் எனிவேஸ் சில ப்ரீ டிஃபைன்டு கோடுன்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ கோட் பண்ணுற மாதிரி ஏற்கனவே ஜாவா பண்ணும்போது லைக் ஜாவா லாங்குவேஜை கிரியேட் பண்ணும்போது யூசர்ட் வந்து இன்புட் வாங்குறதுக்கு பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி தான் இன்புட்ஸை யூசர்ட் வந்து வாங்க போகிறோம். ஓகேவா? எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு தான். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஜாவாவில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஏற்கனவே எழுதி வச்சிட்டாங்க. நம்ம அதை ஜஸ்ட் யூஸ் தான் பண்ண போகிறோம். இப்போது அந்த கோடை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும், அதோட கம்பைலருக்கு. ஜென்ரலாக எப்படின்னா நம்ம அந்த இப்படி வச்சுக்கலாம், கோடை எழுதி வச்சுருப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கோட் எல்லாமே கம்பைல் பண்ணி அவங்க ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க அண்ட் அதை நம்ம பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோட்ஸ் எல்லாமே அவங்க பேக்கேஜாக வச்சுருப்பாங்க. ஸோ ஜாவாவில் எப்போவுமே கோடை கிளாஸாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் அந்த கிளாஸை பேக்கேஜஸ்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம அந்த கோடை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேக்கேஜை நம்ம எடுக்கணும் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே. அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற கிளாஸை அதுக்கப்புறமா எடுத்து அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போது இது ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக புரியும். பட் இப்போதைக்கு இதுதான் அவுட்லைன். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இருக்கும், அந்த பேக்கேஜில் இருந்து கிளாஸை எடுப்போம், அந்த கிளாஸ்ல இருந்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வேண்டிய வேலைகளை பண்ணுவோம். அதில் ஒரு வேலை தான் யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறது. ஸோ பேக்கேஜஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கேஜ் தான் யூட்டில். ஸோ யூட்டில் பேக்கேஜுக்குள்ளே தான் நமக்கு வேண்டிய அந்த கிளாஸ் இருக்குது அண்ட் அந்த கிளாஸ் தான் ஸ்கேனர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூட்டில் பேக்கேஜை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும் அண்ட் அந்த பேக்கேஜுக்குள்ளே தான் நமக்கு வேண்டிய கிளாஸ் இருக்குது, ஸ்கேனர் கிளாஸ். ஓகேவா? இந்த ஸ்கேனர் கிளாஸுக்குள்ளே நமக்கு வேண்டிய ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த மெத்தட்ஸ் தான் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது. நெக்ஸ்ட் பூலியன், நெக்ஸ்ட் பைட், நெக்ஸ்ட் டபுள், நெக்ஸ்ட் ஃப்ளோட், நெக்ஸ்ட் இன்ட், நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் லாங், நெக்ஸ்ட் ஷார்ட். இதில் கேரக்டர் மட்டும் மிஸ் ஆகும். அது எப்படிங்கிறத நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணி கேரக்டர் இன்புட் வாங்கணும்னு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டுன்னு போட்டு அதோட டேட்டா டைப் போட்டிருக்கா, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணி ஜாவாவில் இன்புட்டை யூசர்ட்டேருந்து வாங்க போகிறோம். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க, சைடில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனே ரீட் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரோக்ராமில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். நம்ம இப்போ டைரெக்டாக கோட் போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட்டில் டிஃபால்ட் கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் ஆஸ் யூஷுவல். இது வந்ததுக்கப்புறமா பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args இது போட்டுக்கோங்க. ஓகே, உள்ள வந்தாச்சு. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த ஸ்கேனர் கிளாஸுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கேனர் கிளாஸ் வரணும் அப்படின்னா அது ஒரு பேக்கேஜ்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸோ தட் யூட்டில்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸ் இருக்கிற பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற கிளாஸை வச்சு தான் நம்ம
இன்புட் வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இப்போது நம்ம யூசர் இன்புட் வாங்கும் போது எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை இம்போர்ட் ஆகியிருக்கான்னு பார்க்கணும், இல்லை அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் செகண்டாக மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண உடனேயே ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் இன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா, நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் கொடுக்கும்போது தான் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கேனர் கிளாஸுக்கு நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறத, இந்த லைனை மட்டும் நீங்கள் இதில் இருக்க எதையுமே மாற்ற தேவையில்லை. இங்கே இன்புட்டுங்கிறதுனால நீங்கள் ஆப்ஜெக்ட் நேமை இன்னுன்னு கூட வச்சுக்கோங்க, இதுதான் ஆப்ஜெக்ட் நேம். ஸோ நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கேனர் இன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இது எதுவுமே மாறாது. மாறினா இந்த இன் மட்டும் மாறலாம். பட் இப்போதைக்கு நமக்கு அந்த அளவுக்கு மீனிங் தெரியாதனால நீங்கள் இன்னுன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. எப்படி, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியாச்சு, அந்த பேக்கேஜில் இருக்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். இனி வந்து டைரெக்டாக அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூசர்கிட்ட வந்து நம்ம நேம் வாங்கலாம். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேம் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம நேமை நம்மளே கொடுத்துக்கிட்டோம். பட் இனிமேல் நம்ம வந்து எப்போவுமே ஒரு இன்புட் வச்சு மேனிப்புலேஷனோ இல்லை இன்புட் வச்சு கேல்குலேஷனோ பண்ணுறோம் அப்படின்னா அது யூசர்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கியிருக்கணும். நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக கொடுக்கக்கூடாது, அது நல்ல ப்ராக்டிஸே கிடையாது. எப்போவுமே ப்ரோக்ராம் வந்து டைனமிக்காக இருக்கணும். யார் வந்து உங்கள் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரணுமோ அது டைனமிக்காக ஒவ்வொரு பர்சன்ட் இருந்து வர்ற டிஃப்ரெண்ட் இன்புட்ஸுக்கு ஏத்தாப்புல உங்கள் அவுட்புட்டும் மாறணும். ஸோ அதுதான் குட் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ நம்ம நேமும் வாங்க போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்டர் யுவர் நேம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், என்டர் யுவர் நேம்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன் என்ன பண்ணுன்னா என்டர் யுவர் நேம்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அங்கனக்குள்ளே கர்சர் வெயிட் பண்ணும். இப்போ தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே நம்ம நேமை வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்கி ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கணும். வேணா இனிஷியலைஸ் கூட பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி கோட்ஸ் போட்டு அதை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு நேம்னு ஒரு வேரியபிள் இருக்குது, நம்ம யூசர்ட்டேருந்து வாங்க போகிற நேமை அதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு நேம் ஈக்குவல் டு, இங்கே தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இதுதான் யூசர்ட்டேருந்து நமக்கு இன்புட் வாங்கி தரோம். என்னதுன்னா இங்கே நீங்கள் இன் போட்டிருக்கீங்களா, இந்த இன்னை இன் டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு இப்போ புதுசாக தெரியும், பட் நீங்கள் யூஸ் பண்ண இது பழகிரும். இப்போதைக்கு நமக்கு இன்புட் வாங்குறதுக்கு இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போது ஸ்லோவாக உங்களுக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் புரிஞ்சிட்டாலே இது ஏன் இங்கே நம்ம ஸ்கேனர் போட்டோம், இங்கே ஏன் இன் போட்டிருக்கோம், இங்கே ஏன் நியூ போட்டிருக்கோங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இன்னும் படிக்கல, எனக்கு புரியுது. பட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு பர்டிகுலர் வேர்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா 2 ரவுண்ட் பிராக்கெட்ஸ் வந்தாலே அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட், இது 2 நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. இங்கே பாருங்க, மெயின், அதுக்கப்புறம் 2 இது ஓப்பன் ஆயிருக்கா. ஸோ இது வந்து மெயின் மெத்தட். பட் இதை வந்து நீங்கள் இஃப் எல்ஸ் கூட கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, இல்லை ஃபார் லூப் கூட கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து எப்போ வரும்னா ஒரு டாட் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து அதுக்கப்புறமா 2 ரவுண்ட் பிராக்கெட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் கால் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் லைனுங்கிறது ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன். ஸோ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை இன்புட்டாக வாங்க முடியும். டு கெட் ஸ்ட்ரிங் இன்புட் ஃப்ரம் யூசர். ஸோ யூசர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு செட் ஆஃப்
கேரக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன் டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா வாங்கியாச்சு, இதை வாங்கிட்டோம். எப்படி என்டர் யுவர் நேம்னு யூசர்கிட்ட கேட்குறோம், யூசரும் என்ட்ரு பண்ணிடுறாங்க. என்ட்ரு பண்ணது இப்போ நேமில் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இப்போது அதை பிரிண்ட் பண்ணணும். யுவர் நேம் அப்படின்னு கொடுக்கணும். இது வந்து மை நேம் இல்லை, யுவர் நேம், ஏன்னா அவங்க தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த நேமை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே நமக்கு யுவர் நேம்னு கொடுத்துட்டு என்னென்ன எதை டிஸ்பிளே பண்ணமோ அதை கொடுத்துட்டு ப்ளஸ் ஆப்ரேட்டார், இது வந்து கன்கேட்டினேஷன், ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கேட்டினேட் பண்ணும் இது வந்து. ஸோ நேம். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்க, என்டர் யுவர் நேம்னு வந்துட்டு வேற எதுவுமே வரல. ஃபர்ஸ்ட்லாம் என்ன வரும், யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா நேம் வரும். பட் இங்கே என்டர் யுவர் நேம்னு வந்துட்டு எம்டியாக நிற்கிது. கீழே பார்த்தீங்கன்னா டைப் இன்புட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். நான் என் நேமை டைப் பண்ணுறேன். பாருங்கள், டைப் பண்ணி நான் என்ட்ரு கிளிக் பண்ண உடனே என்னோடய நேமை நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் லைனில் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி என்னோட நேமை அந்த பர்டிகுலர் வேரியபிள்ல இருந்து எனக்கு எடுத்து கொண்டு வந்து காட்டுது. ஸோ இங்கே நம்ம பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குகிறோம், வாங்கின இன்புட்டை வேரியபிள்குள்ளேயே ஸ்டோர் பண்ணுறோம், அண்ட் அந்த வேரியபிள்ல இருந்து திரும்ப ரிட்ரைவும் பண்ணுறோம். நீங்கள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட்டை யூசர்கிட்ட இருந்து வாங்குகிறோம், அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம மெமரி லொக்கேஷன் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மெமரி லொக்கேஷனில் நேம்னு ஒரு மெமரி லொக்கேஷனுக்கு பேர் அலோகேட் பண்ணுறோம் ஸ்ட்ரிங்குன்னு. அதில் வந்து ஸ்ட்ரிங்கு தான் ஸ்டோர் ஆக போகுதுன்னு முதலே சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குகிறோம், அதுதான் நான் வின்சென்ட் ராஜான்னு கொடுத்தது. அண்ட் அந்த இன்புட்டை டைரெக்டாக நம்ம நேம்குள்ளேயே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுதான் சீக்வென்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஜாடி இருந்தால் தான் அதுக்குள்ளே நம்ம சீனியோ இல்லை உப்போ போட்டு வைக்க முடியும். எதுவுமே இல்லாமல் நம்மளால் டைரெக்டாக கொண்டு போய் அது உப்பை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஜாடி வாங்க முடியாது. ஸோ ஒரு ஜார் இருந்தால் தான் அதுக்குள்ளே திங்ஸ் போட முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாரை வாங்கணும், அதுக்கு தான் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு அண்ட் அதை யூஸ் பண்ணணும், அதுதான் மெயின். ஸ்டோர் பண்ணதோட நிப்பாட்டக்கூடாது. யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மறுபடியும் அந்த நேமுங்கிறத கால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற வேல்யூ நமக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கணும். இது ஸ்ட்ரிங்குக்கு வாங்கியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் வாங்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஏஜ் வாங்குகிறேன். Enter your age. இப்போ ஏஜ் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேம் வாங்கியாச்சு, நேம் வாங்கி நேம்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போ ஏஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அப்போது ஏஜுங்கிறது எப்படியும் மேக்ஸிமம் 2 டிஜிட்டில் தான் இருக்கும். ஸோ இன்டீஜரே போதும். ஏஜ் ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட்டே நீங்கள் கூட இனிஷியலைஸ் பண்ணிடலாம், அது பெட்டர். ஏஜ் ஈக்குவல் டு இங்கே நெக்ஸ்ட் லைன்னு போட்டால் ஸ்ட்ரிங் வாங்குகிறோம். அப்போது இன்டீஜர் வாங்குறதுக்கு சிம்பிள், நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப், அவ்வளோதான். நான் வந்து இந்த ரெண்டு சர்க்கிள் ப்ராக்கெட், இந்த ரெண்டு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸை வந்து எப்போவுமே ஆஃப்னு சொல்லுவேன். அதுதான் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி சொல்லுவோன்னா இந்த மாதிரி தான், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் ஆஃப், நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்னா இந்த ரெண்டு ப்ராக்கெட்ஸை தான் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு ஏஜ் வந்து உள்ளே வந்துருச்சு, ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு திரும்ப இதை போடும், இவர் ஏஜ்னு போட்டு ஏஜ். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம்.
நேமில் வந்து நிற்கிது. நான் வின்சென்ட்னு போடுறேன். ஓகே, இங்கே ஒரு பிரச்சனை பாருங்கள். நம்ம நேம் என்டர் ஆகிட்டு திருப்பி நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஏஜ் அதே லைன்லேயே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே நம்ம ஒன்று கொடுக்காம விட்டோம். அது என்னன்னு நான் அடுத்து சொல்கிறேன். என்டர் யுவர் ஏஜ். ஏஜ் வந்து 25. பாருங்கள், யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், அதே மாதிரி இங்கேயும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஸோ இங்கே தான் ப்ராப்ளமே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நேமை என்டர் பண்ணிவிட்டு திருப்ப என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கர்சர் என்ட்ரு பண்ண நேமில் இருந்து நெக்ஸ்ட் லைனில் போய் நிற்கும். அண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு போனதுக்கப்புறம் அகெயின் நம்ம யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நேமை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எல்லாம் இல்லை. ஸோ நேம் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்டர் யுவர் ஏஜ்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக யுவர் நேம்க்கு அப்புறமா அதே லைனில் வருது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். நம்ம இப்போது அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எல்என் மட்டும் இங்கே ஆட் பண்ணால் போதும். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, நேம் கொடுக்குறேன். ஓகே, பாருங்கள் 2 லைனில் வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம எப்போவுமே பிரிண்ட் அண்ட் பிரிண்டலன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் அது நம்மளோட ஃபார்மேட்டிங்கே மொத்தமாக மாற்றிடும். அதை நம்ம மாற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது, அதுவும் எஸ்பெஷலி இன்புட் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான் நம்ம ஃப்ளோட், லாங், டபுள், பூலியன் இது எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். இங்கே நம்ம நெக்ஸ்ட் இன்ட்னு போட்டிருக்கோம். அங்கே நெக்ஸ்ட் ஃப்ளோட், நெக்ஸ்ட் டபுள், நெக்ஸ்ட் லாங், நெக்ஸ்ட் பூலியன் இந்த மாதிரி வரும். கேரக்டர் மட்டும் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த நெக்ஸ்ட் லைன் மாதிரியே நெக்ஸ்ட் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் வாங்குறதுக்கு இன் டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப், அப்படி இல்லை அப்படின்னா இன் டாட் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ஒரு வேர்ட் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸோட அடுத்த வேர்டும் டைப் பண்ணுறோம். லைக் மோர் தேன் ஒன் வேர்ட் அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லை. மொத்த லைனையுமே அது இன்புட்டாக எடுத்துக்கும். வேறஸ் இன் டாட் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறோன்னா அது நம்ம என்னதான் மோர் தேன் ஒன் வேர்ட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும்தான் எடுக்கும். ஸோ இந்த லைன் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. இது இப்படி வேணால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மொத்த என்டையர் லைனையுமே அது இன்புட்டாக எடுக்கும். வேறஸ் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற ஒரே ஒரு வேர்டு, இன்புட்டில் வர்ற ஃபர்ஸ்ட் வேர்டு வித் அந்த ஸ்பேஸ் எல்லாம் கணக்கு வைக்காது, ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் எடுத்துக்கும். ஸோ இதுதான் இந்த நெக்ஸ்ட் லைனுக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இதோட டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. இனி எப்படி ஒரு கேரக்டரை இன்புட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேரக்டரை இன்புட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கலாம்னா ஜெண்டரை நம்ம இன்புட் பண்ணுவோம். ஸோ இது காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். எதுக்கு டைப் பண்ணிட்டு ஓகே, என்டர் யுவர் ஜெண்டர் கொடுத்துட்டு இங்கே நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஜெண்டர் வந்து சிங்கிள் கேரக்டர் தான், MFO அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கேரக்டர் ஜெண்டர் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போது ஜெண்டரை நம்ம வாங்கணும். மற்ற இது மாதிரி இங்கனக்குள்ள நெக்ஸ்ட் இன்ட், நெக்ஸ்ட் ஃப்ளோட்டுன்னு சொன்னேன்னா அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் கேர் அப்படின்னு வராது. ஏன் அப்படின்னா கேரக்டருக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா ஜாவாவில் இன்புட் வாங்குற எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் நமக்கு கைக்கு வரும். எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம நம்பர் வாங்கினோம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஏஜ் வந்து 24ன்னு வாங்கினோம், சாரி 25ன்னு வாங்கினோம். பட் அதை வந்து நம்ம இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக நமக்கு இன்புட் வர்றது ஸ்ட்ரிங்கில் தான் நமக்கு கைக்கு வரும். அதை கம்பைலர் இந்த நெக்ஸ்ட் இன்ட் ஆஃபை வச்சு நமக்கு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஜாவா பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரிங்கு தான்.
அந்த ஸ்ட்ரிங்கை தான் நமக்கு வேண்டியபடி கேஸ்ட் பண்ணிக்கிடும். இதுக்கு பேர் டைப் கேஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி கான்செப்ட் இருக்கு. அது நான் அடுத்த ஃபியூச்சரில் அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இதெல்லாம் தேவைப்படும், அப்போ சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜாவாவில் எல்லா இன்புட்டும் ஸ்ட்ரிங்கில் வரும். அந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை நமக்கு வேண்டிய டைப்புக்கு, எக்ஸாம்பிள் இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், இந்த மாதிரி இதுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். அதுக்கு பேர் கேஸ்டிங். இது வந்து ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சிங்கிள் கேரக்டர். ஐ மீன் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னா, ஓகே, ஸ்ட்ரிங்கில் இருந்து வருவோம். இப்போது வின்சென்ட்னு கொடுக்குறேன். இது வந்து குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்படி குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கம்பைன் ஆனால் அது பேர் ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கும். இது வந்து குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போது இது சிங்கிள் கேரக்டர் அப்படின்னா, இந்த குரூப்பில் இருந்து ஏதாவது ஒரு தனி ஒன்லி ஒன், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் பிரித்து எடுத்தால் அது வந்து கேரக்டருக்குள்ளே வரும். அது வந்து சிங்கிள் கோட்ஸில் போடுவோம். ஓகேவா? இவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் உள்ள ரிலேஷன். இந்த ரிலேஷனை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏன் நம்ம இப்படி இன்புட் வாங்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ சொன்னது புரிஞ்சா? ஸ்ட்ரிங் வந்து குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். அந்த குரூப்ல இருந்து பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் பிரித்து எடுத்தா அது வந்து ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இதோட ரிலேஷன். எல்லாமே ஸ்ட்ரிங்கில் தான் வரும், ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேரக்டர் வாங்க போகிறோம். கேரக்டர் வாங்கும்போது ஏற்கனவே அது ஸ்ட்ரிங்கில் வருது. நமக்கு ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அதில் இருந்து பர்டிகுலர் ஒரே ஒரு லெட்டரை தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எப்படி இன்புட் வாங்கணும்னா, ஜெண்டர் ஈக்குவல் டு, அதே இன் டாட், இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் லைனுக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னேன்னா, இது வந்து சிங்கிள் வேர்டை தான் எடுக்கும், இது வந்து மொத்த லைனே எடுக்கும். இப்போ நமக்கு ஒரே ஒரு லெட்டர் தான் தேவை. அப்போது மோர் தேன் ஒன் வேர்ட் கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நெக்ஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லைன் கிடையாது, நெக்ஸ்ட் ஆஃப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட் லைன் ஏன் கொடுத்தோம்னா, நம்ம நேம் வந்து மோர் தேன் ஒன் வேர்ட் இருக்கும், அதனால நெக்ஸ்ட் லைன். ஏன்னா ஸ்பேஸ் போட்டு அடுத்தடுத்த வேர்ட்ஸ் எழுதலாம். பட் இங்கே வந்து நமக்கு என்ன இன்புட் வரப்போகுதுன்னா, எய்தர் எம் ஆர் எஃப் ஆர் ஓ, இந்த 3 தான் வரப்போகுது. இதுக்கு அடுத்து மோர் தேன் ஒன் வேர்டுக்கு இங்கே பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம ஸ்ட்ரிங்காகவே வாங்கலாம், ஒன் வேர்டு இன்புட். இதுக்கப்புறமா டாட் வச்சுட்டு கேர் அட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்கணும். இது வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கும்போது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு நிறையா ஃபங்க்ஷன் உண்டு ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணால் தான் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு தனியாக படிக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஏன் அப்படிங்கிறது புரியும். இப்போதைக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இன் டாட் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு இதை மட்டும் தனியாக பாருங்கள். இன் டாட் நெக்ஸ்ட்னா என்ன? ஜாவா ஒரு பர்டிகுலர் வேர்டை இன்புட்டாக வாங்குது. அந்த பர்டிகுலர் வேர்டில் இருந்து டாட் வச்சு கேரக்டர் அட் த பொசிஷன் ஆஃப் 0 அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஜாவா இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங்லேயுமே இண்டெக்ஸிங் அப்படின்னு ஒன்று உண்டு. ஐ மீன் என்னன்னா, இந்த பொசிஷன், இண்டெக்ஸ்னா பொசிஷன் அர்த்தம். இப்போ வின்சென்ட் அப்படின்னு இருக்குன்னா இதோட பொசிஷன் என்னன்னா, வி வந்து 0ல் இருக்குது, ஐ வந்து 1ல் இருக்குது, என் 2ல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 0 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கும். எப்போவுமே 1ல் ஸ்டார்ட் ஆகாது பொசிஷனிங், 0ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நமக்கு சப்போஸ் யூசர் வந்து எம் என்ட்ரு பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்னு என்ட்ரு பண்ண உடனே அது ஸ்ட்ரிங்கில் வருது. நம்மளும் ஸ்ட்ரிங்கில் யூசர்கிட்ட இருந்து வாங்கிடுறோம். வாங்கிட்டு அதில் இருந்து பொசிஷன் ஆஃப் 0, இந்த 0th பொசிஷனை தனியாக பிரித்து எடுக்கிறோம். அப்போ பிரித்து எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எம்ங்கிறது நமக்கு கை கிடைக்கும். எப்படி? சிங்கிள் கேரக்டராக கிடைக்கும். சாரி, இன்டிஜர் இல்லை, கேரக்டர். ஸோ டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங்காக வர்ற இன்புட்டை நம்ம சிங்கிள் கோட்ஸில் உள்ள கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? இன் டாட் நெக்ஸ்ட் ஆஃப்ல ஸ்ட்ரிங் வாங்கி கேரட் ஆஃப் 0, ஐ மீன் கேரக்டர் அட் த பொசிஷன் ஆஃப் 0, இதோட மீனிங் அதுதான். ஸோ நமக்கு எம் வந்து தனியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் இந்த மெத்தட் தான் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் அப்படியே மக்கப் பண்ணிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா, இதுதான் அதோட பிஹைண்ட் த சீன்ஸில் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறேன்.
யுவர் ஏஜ்னு இருக்கா, இதுக்கு பதிலாக யுவர் ஜெண்டர்னு போட்டு ஜெண்டருக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நேமை டைப் பண்ணுறோம், நேம் வந்துடுச்சு. ஏஜ் மறுபடியும் அங்கே பிரிண்ட் எல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகே, என்டர் யுவர் ஜெண்டர். இங்கே நம்ம எம்னு டைப் பண்ணுறோம், பாருங்கள் எம்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. இதே இது உங்களுக்கு நான் வந்து திரும்ப இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, இதை நான் வந்து வேறு மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் புரியும். இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இங்கே நம்ம ஸ்ட்ரிங்காக வாங்கி அதோட கேரக்டர் ஆஃப் 0ன்னு எடுக்கிறோமா. இப்போ இதே இதில் கேரக்டர் ஆஃப் 1 எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கேரக்டர்னு நம்ம வாங்குறதுனால நம்ம ஒன்றும் சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான் என்ட்ரு பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நம்ம அதை ஸ்ட்ரிங்காக வாங்குறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம டைப் பண்ணிட்டேன், ஏஜும் டைப் பண்ணிட்டேன். இப்போ போனோட்ட என்ன பண்ணேன், எம்னு மட்டும் டைப் பண்ணால் இப்போது மேல்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள், நான் கேட்டது சிங்கிள் கேரக்டர், பட் நான் டைப் பண்ணது மொத்த ஸ்ட்ரிங்கும். இதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப சொன்னது. ஜாவா எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இன்புட் எடுக்கும், அதில் இருந்து தான் நமக்கு வேண்டியதாக கன்வெர்ட் பண்ணிப்போம். இங்கே என்ன பண்ணுறோம், மேல்னு வாங்கிட்டு நான் இந்த கோடு சொன்னேன்ல, இங்கே கேர் அட் ஆஃப் 0 அப்படின்னு ஒன்று போட்டிருந்தோம், கேரக்டர் அட் த பொசிஷன் ஆஃப் 0 அப்படின்னு போட்டோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு இப்போது ஏ வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 0 1 2 3 இதுதான் இதோட பொசிஷனிங். M0 A1 L2 E வந்து 3. இப்போது நமக்கு வந்து என்ன, 0th பொசிஷனில் நம்ம கேட்கல, நம்ம போட்டிருக்கிறது ப்ரோக்ராம் படி 1 தான் போட்டிருக்கோம். அதனால் மேலில் 1 ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற நம்பர் லெட்டர் வந்து ஏ, அதனால நமக்கு ஏ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த ஒரு ரீசன்காண்டி தான் நம்ம இங்கே 0 போடுறோம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது கேரக்டர் இன்புட் வாங்கினாலே எப்போவும் யூஸ் பண்ண வேண்டியது இன் டாட் நெக்ஸ்ட் ஆஃப் டாட் கேரட் ஆஃப் 0. ஓகேவா, இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும், இதை நீங்கள் மறந்துடாதீங்க. எப்போவுமே இதுதான் யூஸ் பண்ணணும், இதுதான் பெஸ்ட்டும். ஸோ இவ்வளோதான், கேரக்டருக்கு மட்டும்தான் அது டிஃபர் ஆகும். ஸோ கேரக்டருக்கு ஏன் இப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கணும். புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவில் வேணால் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான், இதுதான் இன்புட். ஸோ மோஸ்ட்லி இன்புட் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் இருக்கவே இருக்காது. இன்புட் கண்டிப்பாக தேவை. ப்ரோக்ராமிங்கில் எப்போவுமே ஸ்டாட்டிக் டேட்டா வச்சு யூஸே பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எப்போவுமே அது டைனமிக் டேட்டாவாக தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், இதுதான் இன்புட். அண்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது இன்புட், எல்லா இன்புட்டும் நான் இப்போ சும்மா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனு இன்ட்டு இது மட்டும் தான், கேரக்டர் மட்டும் தான் காட்டினேன். பட் நீங்கள் ஃப்ளோட்டு டபுள் எல்லாமே இன்புட் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்து டிஸ்ப்ளே பண்ணியும் பாருங்கள், அது எல்லாத்தையுமே திரும்பி பிரிண்ட் பண்ணியும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.